கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் கட்சியை ஆரம்பிச்சு சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். தலைவர் விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி? தம்பி எப்போ வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமா களத்தில் நிற்கிறேன். யாரு பெரியவன்னு சொல்லுங்க, யாரு பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? என் பிள்ளைங்க எதிர்க்க மாட்டாங்க, கேள்விதான் கேட்பாங்க. நீங்க வைக்கிற கோட்பாட்டை தவறா கற்பிக்கிறீங்க எங்க பிள்ளைகளுக்குன்னு கேள்விதான் கேட்பாங்க. நீங்க வைக்கிற கோட்பாடுகள் எவ்வளவு தவறா இருக்குன்னு கேள்விதான் வைப்பாங்க. நான் வைக்கிறது தான் திருப்பி வைப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கன்னு சொல்றீங்களே, எப்படி? அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம். அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அது எப்படி ரெண்டு ஒன்னாகும்? எப்படி ரெண்டு ஒன்னாகும்? அவர்களுக்கு இருமொழி கொள்கை, இந்தியர்களுக்கு மும்மொழி கொள்கை, எங்களுக்கு கொள்கை மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்கும், ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, பயன்பாட்டு மொழி. இது எங்கள் மொழி கொள்கை நிலைப்பாடு. அதுல ஒரு முரண்படுதா? நீங்க எல்லாரும் ஐயா ஈவேரா தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறீங்க. அவர் எல்லாம் பெரியார். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி 1008 பெரியார் இருக்காங்க எங்க இனத்துல. எங்க எங்க கோட்பாடு? அப்ப முரண்படுறோம்ல. அதனால அதை பேசி பயனில்லை. நீங்க எங்க பிள்ளைகள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மதச்சார்பற்ற சமூக நீதியும் தம்பி சொல்றாரு. சமூக நீதிங்கிறது வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? நீங்க படிச்ச பிள்ளை தானே. உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் வந்ததா, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு வந்ததா? நீங்க சொல்லுங்க, நான் கேள்வி. அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதின்னு சொல்றீங்க. நான் இந்து, நான் ஒரு மதத்தை சார்ந்திருக்கேன், இந்து. நான் இப்ப கோனார், எனக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில்? சரி, நான் இஸ்லாம், மதச்சார்பற்ற சமூக நீதியில எனக்கு இஸ்லாத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கா? மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாடு தப்பா இருக்கா சரியா இருக்கா? அப்போ இத கேள்வி என் பிள்ளைங்க கேட்டா பதில் தான் சொல்லணும், எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடாது. சாதி மதம் மொழி இனம் என்று நம்மளை பிரிப்பார்கள் அப்படின்னு மாநாட்டில் பேசுறாங்க. மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா நீங்க மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஏற்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்புறம் மொழி வழியே எப்படி பிரியுது? மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல். அரசியலுக்கு அடிப்படை மொழிதான். அதை மொழி வழி மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படி பேசுறீங்க. அப்ப அடிப்படை கோட்பாட்டை தப்பா பிள்ளைகள் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அதுக்கு கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். அதை எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. நாங்க உங்களுக்கு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் கட்சியை ஆரம்பிச்சு சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்திச்சு 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகுதான் அவர் தேர்தலுக்கு வராரு. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்றது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராரு. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பிச்ச மாதிரி நீ அவரை எதிர்க்கிற. நான் எங்க அவரை இருக்கிறேன்? அவங்க ஆளுக்குதான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன்.